வணக்கம். கவியின் குரல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நான் ஹலிஸ்னா யசிந்தன். இறைவனது படைப்பில் மனித பிறப்பானது மிகவும் மகத்துவம் வாய்ந்த ஒன்றாக காணப்படுகின்றது. அந்த வகையில் ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் உதவ வேண்டும், கஷ்டத்தில் இருக்கும் போது அவனுக்கு கை கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தான் இந்த மனித பிறப்பானது உருவாக்கப்பட்டுள்ளது என்று கூறலாம். ஆனால் ஆங்காங்கே சில மனிதர்கள் யாருமில்லாத நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். அவரது நிலையினை எடுத்துரைப்பதற்கும் எவரும் இல்லை, அவர்களை தாங்குவதற்கும் யாரும் இல்லை. சில உத்தமர்களால் சில அனாதைகள் தாங்கப்படுகின்றார்கள், அவர்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து தாங்கப்படுகின்றார்கள். ஆனாலும் கூட ஆங்காங்கே சில பேர் தமது நிலைகளை எடுத்துரைக்கவோ அல்லது தாம் அனாதை என்பதையும் தம்மை எடுத்து கை கொடுத்து தம்மை காப்பாற்றுவதற்கு, அதாவது ஒரு நேர உணவு கூட கொடுப்பதற்கு யாரும் இல்லாத ஒரு அவல நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய நிலைப்பாட்டை கூறுவதற்கு எனது கவிதையானது, எனது படைப்பானது உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அந்த வகையில் நான் இன்று எழுதிய கவிதைதான், அதாவது அனாதைகளுக்காக எழுதப்பட்ட கவிதைதான் ஆரோடு நோவேன். அனாதைகள் அவர்களுடைய நிலைப்பாட்டை எடுத்துரைப்பதற்கும் அவர்களது நிலையினை எடுத்து நோவதற்கும் யார் உள்ளார் அவர்களுக்கு? நான் உள்ளேன் என்ற வகையில தான் நான் இந்த கவிதையை எழுதியிருக்கின்றேன். அம்மா என்னை அதட்டி விட்டாள், அம்மா என்னை அதட்டி விட்டாள், அப்பன் என்னை அடித்து விட்டான். யார் தயவை நான் கேட்டேன், யாரும் வேண்டாம் என்ற வீணான குரல் ஒன்று என் காதை எட்டியது. ஆம், அது சின்ன பையனின் சினுங்கிய குரல். தினம் காணும் கனவிலெல்லாம் ஓர் தாய்க்கும் ஓர் தந்தைக்கும் என் மனம் ஏங்குது. யார் தயவுமின்றி தவிக்கும் என் குரல் இவர் காதையும் எட்டவில்லையா? யார் தயவுமின்றி தவிக்கும் என் குரல் இவர் காதையும் எட்டவில்லையா? இல்லை, எட்டிவிட்டதால் ஏசி போனார், தள்ளிப்போ அனாதை என்று. எட்டிவிட்டது, ஆனால் ஏசி போனார்கள், தள்ளிப்போ அனாதை என்று. வீதியோரம் விரும்பியதை அடைய துடிக்கும், வீதியோரம் விரும்பியதை அடைய துடிக்கும் அப்பையனின் அடாவடித்தனம், அப்பையனின் அடாவடித்தனம் இதுவரை என்னுள் நான் அறியாத உணர்வது, இதுவரை என்னுள் நான் அறியாத உணர்வது. காரணம், அடாவடித்தனம் செய்வதற்கு அருகதை அற்றவன் நான். ஏன் நான் அனாதை? காரணம், அடாவடித்தனம் செய்வதற்கு அருகதை அற்றவன் நான். கேட்பது யாரை, எனக்கு தருவதுதான் யார்? யாருமில்லா அனாதை நான் என்று குமுறுகின்றேன் எனக்குள்ளே. கண்டதையும் கேட்க மாட்டேன், கால்வயிற்று பசியாவது போக்க உறவொன்று வேண்டுமென்று அந்த ஆண்டவனை யாசிக்கின்றேன். கண்டதையும் கேட்க மாட்டேன், கால்வயிற்று பசியாவது போக்க உறவொன்று வேண்டும் என்று அந்த ஆண்டவனை யாசிக்கின்றேன். காணும் மனிதரே கழித்து சென்றால், காணும் மனிதரே கழித்து சென்றால் கடவுள் எப்படி அறிவான் என் நிலையை? அகரம் கற்க ஆசையுண்டோ, ஆனால் சுடுவெயிலில் அடியெடுத்து வைக்கவே. அகரம் கற்க ஆசையுண்டோ, ஆனால் சுடுவெயிலில் அடியெடுத்து வைக்கவே அள்ளிவிட்டது என் பிஞ்சு கால்கள். ஆரோடு நோவேன் ஆருமில்லா அனாதை நான், ஆரோடு நோவேன் ஆருமில்லா அனாதை நான். ஆம், அனாதைகளுக்கு ஆதரவாக எனது கவிதை இருக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் இந்த கவிதையை படைத்துள்ளேன். இதற்கு உங்களது ஆதரவும் இந்த கவிதை வாயிலாக அவர்களை சென்றடைய வேண்டும் என எதிர்பார்க்கின்றேன். என்னுடைய இன்னொரு கவிதையாக காதலால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணின் மனக்குமுறலை சொல்லுகின்ற ஒரு கவிதை. ஓராண்டு காலம் கழிந்த நிலையில் காதலனால் கைவிடப்பட்ட ஒரு காதலியின் நிலை. கண்டது நம் காதல் ஓராண்டு காலத்தை, எதிர்பாராத சந்திப்பில் எம்மிரு இதயங்கள் இணைந்து கொண்ட நாளிது. கடைக்கண் பார்வைகளில் காதல் காவியம் எழுதத் தொடங்கிய நாளிது. கடைக்கண் பார்வைகளில் காதல் காவியம் எழுதத் தொடங்கிய நாளிது. இத்தனை வலி நிறைந்தது என்று கனவிலும் கண்டிரேன். அகராதி சொல்லாத அன்புண்டு அந்நாள் தொட்டு இந்நாள் வரை, அகராதி சொல்லிராத அன்புண்டு அந்நாள் தொட்டு இந்நாள் வரை உன்மீது. கல்லறை செல்லும் வரை கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கை வார்த்தைகளால்
கல்லறை செல்லும் வரை கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கை வார்த்தைகளால் கைகோர்த்தேன் உன்னோடு, கைகோர்த்தேன் உன்னோடு. அன்று சுவைபட கூறிய வார்த்தைகளில் மாசில்லை என்பதே சத்தியம். ஆனாலும் மாறிக்கொண்டது நம்மிருவர் பாதைகளும் என்று. அன்று சுவைபட கூறிய வார்த்தைகளில் மாசில்லை என்பதே சத்தியம். ஆனாலும் மாறிக்கொண்டது நம்மிருவர் பாதைகளும் என்று. நெருங்கிய நம் உறவில் விழுந்த கீறலால் சிதைந்து போனது நீ என் மீது கொண்ட நேசம்தான். மோகம் துய்த்து கண்ட சில இன்ப நொடிகள் என்று நினைவுகளாய் மாறி மரண விளிம்பில் வதைக்கின்றதே. சுகமான பொழுதுகள் ரணகளமாய் மாறிட காரணம்தான் என்ன? சுகமான பொழுதுகள் ரணகளமாய் மாறிட காரணம்தான் என்ன? அலைபேசியில் அணைத்து கொண்ட நின் சொந்தம், அலைபேசியில் அணைத்து கொண்ட நின் சொந்தம் இன்று ஆயுள் வரை தொடர மறுப்பதேனோ? ஆனது ஒருவரிடம் இன்றும் என் மனதில் காதல் உண்டு என்பதை தவிர சொல்லிக்கொள்ள வேறொன்றும் இல்லை. ஆனது ஒருவரிடம் இன்றும் என் மனதில் காதல் உண்டு என்பதை தவிர சொல்லிக்கொள்ள வேறொன்றும் இல்லை. என்னை விடுத்து மாற்றால் சொந்தம் ஒன்றையே, என்னை விடுத்து மாற்றால் சொந்தம் ஒன்றையே உன் மனம் நாடுமென்றால் சொல்லிவிடு அன்பே. விலகி விடுகிறேன் மாற்றானை தேடியல்ல, மாறாத உன் நினைவுகளை சுமந்து கொண்டு. தீராத அன்பும் இதுவரை அறியாத காதலும் கண்டுகொண்டேன் உன்னிடத்தில். பேசாத தருணங்களில் பிரிகின்ற சில காதலர்க்கு மத்தியில் மௌனத்திலும் வாழும் நம் காதலை நினைத்து பார்க்கையில் சற்றே கர்வம் கொள்கிறேன். நீதான் வேண்டுமென்று தவிக்கும் என்னை புறந்தள்ளிய பின்பும் புரிதலில்லா பிரிதல் எதுவென எப்படி சொல்வாய்? நீதான் வேண்டுமென தவிக்கும் என்னை புறந்தள்ளிய பின்னரும் புரிதலில்லாத பிரிதல் இதுவென எப்படி சொல்வாய்? என்னை நானே நொந்து கொண்ட காலங்கள் போதும். இனிவருங்காலம் துயர் மறந்து வாழ வைக்கும். காலப்போக்கில் நம் காதலும் கடந்து போகும். காலப்போக்கில் நம் காதலும் கடந்து போகும். காயப்பட்ட என்மனமும் ஆறுதல் காணும். காயப்பட்ட என்மனமும் ஆறுதல் காணும். கவிதையின் குரல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தமைக்கு நன்றி.